Calculate the specific weight, density, and specific gravity of 1 liter of a liquid which weighs 7 Newton அப்படின்னு நம்ம குறிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்பெசிபிக் வெயிட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. டென்சிட்டி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கிவன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 1 லிட்டர் ஆஃப் லிக்விட் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப அதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய வால்யூம். ஓகேவா? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ 1 லிட்டர் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 1/1000 மீட்டர் கியூப். ஓகேவா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப். நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். விச் வெயிட் 7 நியூட்டன். அப்போ வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7 நியூட்டன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பெசிபிக் வெயிட், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, டென்சிட்டி. இந்த மூணு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிபிக் வெயிட், இப்போ ஸ்பெசிபிக் வெயிட்டுடைய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பை வால்யூம். ஓகேவா? வெயிட், இப்போ வெயிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வால்யூம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறது 1/1000. ஓகேவா? ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 7 வெயிட்டோடைய யூனிட் வந்து இங்க நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்டன், வால்யூம் வந்து மீட்டர் கியூப். ஸோ இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 7000 நியூட்டன் பர் மீட்டர் கியூப் வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெசிபிக் வெயிட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா மாஸ் இன்டு அசலரேஷன் டிவைடட் பை வி. ஓகேவா? இந்த டபிள்யூ எம் இன்டூ ஜி தான் என்னது அப்படின்னா உங்களுடைய வெயிட். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ இந்த வெயிட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எம் இன்டூ ஜின்னு எழுதலாம். டிவைட் பை வால்யூம். இதுல மாஸ் பை வால்யூம் தான் என்னது? டென்சிட்டி. ஓகேவா? ஸோ மாஸ் பை வால்யூம் தான் என்னது? டென்சிட்டி இன்டூ ஜி. நெக்ஸ்ட் இதுல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? டென்சிட்டி தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டியை இந்த சைடு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சுட்டு இங்க இருக்கிற ஜியை வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நீங்க கொண்டு போயிருங்க. அப்போ ஸ்பெசிபிக் வெயிட் டிவைடட் பை ஜி. அப்போ ஸ்பெசிபிக் வெயிட் உடைய வேல்யூ எவ்வளவு? வெயிட் 7000 டிவைட் பை ஜி. அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ 9.81. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் 713.56 வரும். ஸோ டென்சிட்டியோடைய யூனிட் வந்து கேஜி பர் மீட்டர் கியூப். மாஸ்னா கேஜி, வால்யூம்னா மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி கேட்டிருக்காங்க. அதனுடைய ஃபார்முலா வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டருடைய வேல்யூ 1000 தெரியும். இப்போ நம்ம டென்சிட்டி வெயிட் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 713.56. இதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் S is equal to 0.7136. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டிக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.